ஈரான் மீதான தாக்குதலும் கட்டுக்கடங்காத வன்முறையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். ஈரானிலிருந்து 17 மலேசியர்கள் உட்பட 24 பேர் நேற்று இரவு தாயகம் வந்தடைந்தனர். குறைந்தது 12 மலேசியர்கள் இன்னும் ஈரானில் உள்ளனர். அவர்களின் பாதுகாப்பு குறித்த கண்காணிப்பு பணிகள் விஸ்மா புத்ராவால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன என்று ஈரானுக்கான மலேசிய தூதர் கைரி உமார் கூறினார். சட்டத்திற்கு இணங்க தவறும் வர்த்தகர்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்று காலை தலைநகரில் ஆபரண தங்கம் 1 கிராம் 454 ரிங்கிட்டிற்கு விற்பனையானது. தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஈரானிலிருந்து 1428 இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். மேலும் 800 பேர் நாடு திரும்ப விருப்பம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க தாக்குதலால் கோபமடைந்துள்ள ஈரான் உலகளவில் 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகம் முழுவதும் இருக்கும் அமெரிக்கர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் தாக்கப்படலாம் என்பதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கியதை தொடர்ந்து ஈரானுக்கு தேவையான அணு ஆயுதங்களை வழங்க பல நாடுகள் தயாராக உள்ளதாக ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணை தலைவருமான டிமித்ரி மெட்வதேவ் தெரிவித்துள்ளார். போர் மூலம் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியாது என்று பாப் லியோ கருத்து தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.